பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தானே இதெல்லாம் எப்படி கொஸ்டினா ஃப்ரேம் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். நம்ம ஸ்கூல் கிட்ட போய் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்கறாங்க. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 நீங்க நல்ல ஒரு ரொம்ப பெட்டர் கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்பாட் எரர் கொடுத்துருக்காங்க, எரர் ஸ்பாட்டிங், அதுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன சின்ன டாபிக் நம்ம நினைக்கிற விஷயம் தான் அந்த ஸ்பாட்டிங் எரர்ல வந்து நமக்கு ஒரு பிகஸ்ட் ஒரு பேரியரா நிக்கும். அதனால பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப கிளியரா பண்ணிக்கணும். இன்னொரு திங், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நல்லா கிளியரா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சுன்னா பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய கிராமர் இருக்கும்ல, லைக் வாய்ஸ் டென்ஸ் அங்கெல்லாம் போகும்போது ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுதான் பேஸ். அதனால தான் பேரே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு வச்சிருக்காங்க. நமக்கு தேவை ஒரு விஷயத்தை பேசுறதுக்கும் இல்ல ஒரு கிராமர் எழுதுறதுக்கும் மெயினான பார்ட்ஸ் என்னென்ன அதோட பாகங்கள் அப்படின்னாலே இந்த 8 தான். இந்த 8 இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஃபுல் ஒரு கிராமர் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணவே முடியும். எல்லாத்துக்குமே பேசிக் இதுதான். ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. இதுல கிளாரிட்டி இருந்தா மட்டும் தான் பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய கிராமர்ஸை நம்மளால ஒரு நல்ல அதுல வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம், வேர்ட் கிளாஸ். வேர்ட் கிளாஸ் சொல்லலாம், இல்லைன்னா லெக்சிக்கல் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். which means நிறைய வார்த்தைகளுடைய கோவை. இப்ப நவுன்னா நவுன் கூட வேற என்ன சேர்க்கலாம், நவுன் ஃப்ரேஸ் வரும். சில சமயம் verb இருக்குன்னா அந்த verb கூட வேற என்ன ஆட் ஆகுது, இந்த verb க்கு இதுதான் போடணும், இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த verb தான் வரும், சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேர்ட் கூட நிறைய சேர்றதுனால தான் இதுக்கு பேரே வேர்ட் கிளாஸ் இல்லைன்னா லெக்சிக்கல் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க. கையில ஒரு பென் எடுத்துக்கோங்க, ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நீங்க நம்ம பிடிஎஃப்ல காட்டாததை தாண்டி என்ன பாயிண்ட்ஸ் வந்தாலும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லெக்சிக்கல் கிளாஸ், லெக்சிக்கல் என்ன வேர்ட்ஸ் பத்தி படிக்கிறதா. ஓகேயா? நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் கனெக்ட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும், ஒரு பேராகிராஃப் எழுதணும் அப்படின்னா இல்ல நான் பேசவும் எழுதுறது இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம். 2 கிளாசிஃபிகேஷன். ஒன்னு வந்து ஓப்பன் கிளாஸ், இன்னொன்னு க்ளோஸ்ட் கிளாஸ். ஓகே? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஓப்பன் கிளாஸ் அப்படின்னா ஓப்பனா இருக்கும். பேர்லயே தெரியுது, யார் வேணா வாங்க, எந்த அடிஷனல் வேர்ட் நீங்க கூட சேர்த்துக்கிட்டாலும் நான் சேர்த்துக்குவேன். ஒரு நவுன் இருக்குன்னா நவுன் கூட எந்த வார்த்தை வேணா கூட சேர்த்துக்கலாம், அது ஒரு மீனிங்கா இருக்கும். ஓகேவா? லைக் இப்ப நவுன் என்னது, நேம் ஆஃப் பிளேஸ் திங்ஸ் பாப்போமா. ஒரு நவுன் இருக்கு, அந்த நவுன் பக்கத்துல ஏதோ புது வார்த்தை ஆட் பண்றேன்னா ஓகே, அது ஏத்துக்கும். ஆனா இன்னொரு சைடு க்ளோஸ்ட் கிளாஸ் அப்படிங்கும்போது அது கூட யாரையும் சேர்த்து வச்சு படிக்க முடியாது. அப்ப யாரெல்லாம் ஓப்பன் கிளாஸ், யாரெல்லாம் க்ளோஸ்ட் கிளாஸ் பாக்கலாம். ஓப்பன் கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இந்த நாலும் ஓப்பன் கிளாஸ்ல வரும். ஓகேங்களா? நவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வர்ப் இது நாலும் இதுல வரனா ஓப்பன் கிளாஸ். இதே க்ளோஸ்ட் கிளாஸ் அப்படிங்கும்போது என்ன வரும், ரிமைனிங் இருக்கக்கூடிய 4. ஓகேங்களா? ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன், ப்ரொனவுன், இன்டர்ஜெக்ஷன் இந்த 4 பேர் வந்து க்ளோஸ்ட் கிளாஸ்ல வருவாங்க. இதுதான் ரெண்டு ஓப்பன் கிளாஸ் அண்ட் க்ளோஸ்ட் கிளாஸ். ஏன் அப்படின்னா நவுன் வெர்ப் எல்லாம் கூட யார் வந்தாலும் உள்ள ஏத்துவாங்க, ஓப்பனா இருப்பாங்க. யாரு க்ளோஸ்ட் கிளாஸ்ங்கிறது கூட யார் வந்தா அக்செப்ட் பண்ணிக்காது. இதுதான் டிஃபரன்ஸ். மேபி உங்களுக்கு क्वेश्चन இந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டா உள்ளது கேட்கணும் கூட இது சிம்பிளான क्वेश्चन தான். ஆனா தெரியல அப்படின்னா அந்த கஷ்டமா. இப்போ நவுன் ஒரு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சதா. சோ இத பத்தி நமக்கு மெயினா சொல்லணும்னா நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன் இருந்தாலும் ஒரு பேசிக்காவே சொல்லிட்டு போயிடுறேன். நவுன் அப்படிங்கிறது வந்து எதை பத்தி பேசும், நேம் ஆஃப் த பிளேஸ், திங்ஸ், அனிமல் எதுவா இருந்தாலும் ஒரு பொருளை குறிக்குது, ஒரு பொருளோட பேரை குறிக்குது அப்படின்னா அது நவுன். ப்ரொனவுன் அப்படிங்கிறது நவுனுக்கு இன்ஸ்டெடா யூஸ் பண்ணுவோம். ப்ரொனவுன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், நவுனுக்கு இன்ஸ்டெடா. மேபி ராஜா, ராமு, ஷீலா அப்படின்னு சொல்றேன்னா இவங்க பேர், அவருக்கு பதிலா என்ன சொல்ல, ராஜாக்கு பதிலா ஷீ யூஸ் பண்றேன், அப்ப அது ப்ரொனவுன் பேரும். அடுத்தது அட்ஜெக்டிவ். நவுனை குவாலிஃபை பண்ற மாதிரி. ஓகேங்களா? நவுனை குவாலிஃபை பண்றதா யாருன்னா அட்ஜெக்டிவ். ஒரு நவுன் இருக்கு, இப்ப ராஜா இருக்குன்னா அந்த ராஜா பத்தி அவன் அழகா இருக்கான், நல்லா அவன் பார்க்க லுக்கிங்கா இருக்கா, ஹேண்ட்ஸமா இருக்கா, அந்த பர்சன் அந்த நவுனை குவாலிஃபை பண்றது அதுதான் அட்ஜெக்டிவ். உள்ள வந்து நம்ம ஒண்ணு டீடைலா பார்க்கிறது உங்களுக்கு பெட்டரா தெரியும் என்னன்னு. வெர்ப் அப்படின்னா ஒரு நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன், வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆக்ஷன்ஸ். இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன் என்ன சொல்றாங்க, வெர்ப். அந்த வெர்ப்லயுமே எல்லாமே இந்த வெர்பா தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. சிலது வந்து மெயின் வெர்பா இருக்கும், சிலது சும்மா அடிஷனலுக்காக ஹெல்பிங் வெர்பா வரும். அது என்னங்கிறது பின்னாடி பார்ப்போம். தென் அட்வர்ப். இங்க எப்படி அட்ஜெக்டிவ்ங்கிறது நவுனை குவாலிஃபை பண்ணுவோம், அதே மாதிரி இந்த அட்வர்ப் யார் குவாலிஃபை பண்ணுவோம், வெர்ப் குவாலிஃபை பண்ணும். ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா அந்த ஆக்ஷனை பத்தி பேசக்கூடியதா யாரு, அட்வர்ப். டிஸ்கிரைப் வெர்ப். தென் ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன்ங்கிறது இது எதுக்காகனா ஒரு பொருளையோ ஒரு நவுனையோ அதோடைய பிளேஸ், அதோடைய டைம் அதை பத்தி மீன் பண்றது பேரு ப்ரிபோசிஷன். இது ஜஸ்ட் வந்து ஒரு க்ளோஸ்ட் கிளாஸ் தான். இவங்க வந்து ரொம்ப பார்க்க சின்னவங்க தெரியுவாங்க. ஆனா ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதுனா கன்ஜெக்ஷன், ப்ரிபோசிஷனும் அவங்களுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றவங்க. ப்ரிபோசிஷன் அண்ட் கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது பேர் பார்த்தா தெரியுதா, ஜங்ஷன் அப்படிங்கிறது. ஜங்ஷன் என்ன, கனெக்ட் பண்றது. ஓகே? கனெக்டிங் வேர்ட். ஒரு சென்டென்ஸையோ ஒரு ஃப்ரேஸையோ கிளாஸையோ கனெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா யாரு, கன்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்ங்கிறது எக்ஸ்பிரஷன். நம்ம என்ன யோசிக்கிறோமோ நம்மளோட எமோஷனல் அது ஃபீலிங்கோ ஹாப்பியோ வாட் எவர் இட் இஸ் அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதா இன்டர்ஜெக்ஷன். இந்த 8 பேசிக்கும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதை தாண்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நவுன். நவுன் அப்படிங்கிறது நேமிங் வேர்ட் பார்த்தாச்சு. என்ன பண்ணுவோம், ஒரு பர்சனுடைய நேமோ பிளேஸ் உடைய நேமோ இல்ல ஏதாவது ஒரு திங்ஸ், பேனா, பென்சில் இந்த மாதிரி அதுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அந்த பேரு இல்லைன்னா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எது எடுத்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு பேர் சொன்னாலும் அது எல்லாமே நவுன் வரும். இப்போ இந்த நவுனுக்குள்ள என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல வேணா क्वेश्चन சொல்லலாம். ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன் ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்கணும். மத்தது முக்கியம் தான். மீதி எல்லாம் ஓரளவு கண்டுபிடிச்சுவோம். ப்ராப்பர் நவுன், காமன் நவுன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கணும். ஓகேவா? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன், கவுண்டபிள், அன்கவுண்டபிள் நவுன். இது தாண்டி இன்னும் காம்பவுண்ட் நவுன் இருக்கு, எழுதிக்கோங்க. காம்பவுண்ட் நவுன், பொசசிவ் நவுன், சிங்குலர் ப்ளூரல் நவுன், காம்பவுண்ட் நவுன், பொசசிவ் நவுன், சிங்குலர் ப்ளூரல் நவுன் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு இரகுலர் நவுன். ஓகேவா? இந்த மாதிரி இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. இது பேசிக் டைப்ஸ் இந்த செவனும். இது தாண்டி காம்பவுண்ட் நவுன், பொசசிவ் நவுன், சிங்குலர் ப்ளூரல் நவுன், இரகுலர் நவுன். ஓகேங்களா? அப்ப ஒண்ணு என்ன சொல்றேன் அப்படியே பாத்துக்கோங்க. இப்போ ப்ராப்பர் நவுன் ஒரு பர்టిక్యులர் ப்ராப்பர்ட்டி க்ளூ வச்சுக்கோங்க. பர்టిక్యులர் ஒரு தனியா ஏதோ ஒன்னு மென்ஷன் பண்ணி சொன்னேன் அப்படின்னா இட்ஸ் கால்ட் ப்ராப்பர் நவுன். ஒரு பர்சனுடைய பேரை மென்ஷன் பண்ணி சொல்றேன், ஒரு பிளேஸ் உடைய பேரை மென்ஷன் பண்ணி சொல்றேன், ராமு, சென்னை, இது ப்ராப்பர் நவுன். ஏன்னா இது ஜெனரலா இல்லாம பொதுவா இல்லாம என்ன பண்ற குறிப்பிட்டு சொல்றேன், இது ப்ராப்பர் நவுன். அடுத்தது என்ன, காமன் நவுன். காமன் நவுன் அப்படிங்கிறது பொதுவானது, அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? ஆப்போசிட். இதுல என்ன பண்ணலாம், காமன் நவுன் அப்படிங்கிறது வந்து ராம் அப்படின்னு சொல்லாம சில்ட்ரன் சொல்லிடுறேன், பாய்னு சொல்லிடுறேன். அப்ப பாய்ஸ் அப்படின்னா பொதுவா எல்லாரும் மீன் பண்ணக்கூடியது, அதுதான் காமன் நவுன். அதுல எந்த பையன் பேரை சொல்லி கொடுத்துட்டா அது ப்ராப்பர் நவுன், பொதுவா சொன்னா அது காமன் நவுன். சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிட்டின்னு சொல்லலையே, அப்ப அது காமன் நவுன்.
பர்டிகுலரா ஒரு சிட்டி ஊர் பேர் சென்னை, மெட்ராஸ் அப்படின்னு வேற ஏதாவது ஒரு டெல்லி அப்படின்னு ஒரு பிளேஸ் மென்ஷன் பண்ணும்போது அது ப்ராப்பர் நவுன். இதுதான் ரெண்டு கூட வித்தியாசம். சில சமயம் இது கன்ஃபியூஸ் பண்ணும், எது வந்து ப்ராப்பர் எது வந்து காமன் அப்படிங்கறத. சில எக்ஸப்ஷன்ஸ் பார்க்கும்போது நிறைய கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, ரெக்கார்டிங்ல இருக்கு. ஓகே. தென் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் திங்ஸ் வந்து சொல்றதா கலெக்டிவ் நவுன் சொல்லுவோம். ஓகேவா? கலெக்டிவ் நிறைய இருக்குது. இந்த கலெக்டிவ் நவுன் மட்டுமே நீங்க 7th 8th புக்ல 9th எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துப்பாங்க. ஒரு குரூப்பா ஒரு 5 பேர் இருந்தா ஒரு பர்சன்ஸ் என்ன சொல்லலாம், 5 டீச்சர்ஸ் இருந்தா என்ன சொல்லலாம், 5 ஆடு இருந்தா என்ன சொல்லலாம், அந்த மாதிரி குரூப் ஆஃப் திங்ஸ் எப்படி சொல்லணுங்கிறது ஒரு டேபிளே இருக்கும். அப்ப இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து படிக்கணும். மேபி கேட்கலாம். குரூப் ரெஃபர் டு த குரூப் ஆஃப் திங்ஸ் தான் என்னது கலெக்டிவ் நவுன். ஒரு குரூப்போ இல்ல ஒரு ஃபேமிலியோ சொல்லும்போது கலெக்டிவ் நவுன் யூஸ் பண்ணுவோம். லைக் நம்ம ஸ்கூல் டேஸ்லயோ படிச்சிருப்போம், பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ். அப்போ ஒரு மியூசிக் பண்ணக்கூடிய அவங்கள குரூப் ஆஃப் 5 மியூசிக் பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க எப்படி கூப்பிடுவாங்க, பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ். இது பேர் தான் கலெக்டிவ் நவுன். நிறைய இருக்கும். ஸ்கூல்ல புக் எடுத்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கிரேஸ் வந்து என்ன சொல்லுவோம், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். சிங்கர்ஸ் கிளார் ஆஃப் சிங்கர்ஸ். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ குரூப்பா இருக்க பர்சன்ஸை சொல்றதுக்கு ஒரு வேர்டு தேவைப்படும். அந்த வேர்டு அதை ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த வேர்டு தான் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய இருக்குங்க. நான் சொல்லி சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 சொல்லிருக்கேன். நீங்க வந்து டீடைலா படிக்கணும். ஓகேவா? இது கலெக்டிவ் நவுன். அடுத்து என்ன கொடுத்தாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்மளால உணர முடியும், பட் என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. ஹங்கரி இப்போ ஹானஸ்டி கொடுத்துருக்காங்க, ட்ரூத்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஹானஸ்டி வந்து எடுத்து கையில் காட்ட முடியுமா, இதுதான் ஹானஸ்டி இதுதான் ட்ரூத்னு இல்ல. அப்போ நம்மளால உணர முடியும், அவன் பேசுற உண்மை, நமக்கு வர பசி தாகம் இது எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடியும். நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சோ இது என்ன அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்கலாம். இதுல ஒரு முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா, மேக்ஸிமம் அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு முன்னாடி எப்பயுமே ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா? ஏதோ சென்டென்ஸ் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிகல்ஸ் இருக்காது. அதை வச்சு கூட சில சமயம் சரிக்கலாம். இப்போ ஹானஸ்டி இருக்குன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஒரு ட்ரூத் இருக்குன்னா ட்ரூத் முன்னாடி ட்ரூத் அண்ட் ட்ரூத் த ட்ரூத் போட முடியாது. அப்போ எந்த ஒரு ஆர்டிகலும் எந்த ஒரு டிட்டர்மினர்ஸும் நம்ம யார் கூட செய்யாது, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கூட வராது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் அப்படின்னா ஒரு ரா ப்ராடக்ட் எந்த பொருள்ல இருந்து வருதோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டீரியல் நவுன். வீட்டுல நம்ம நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்றோம், ஆனா அதோட மேனுஃபேக்சர் எந்த பொருள்ல இருந்து வந்திருக்கும், அதோட ரா சோர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பொருட்களை என்ன சொல்லலாம், மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ போட்டுக்க செயின், கம்மல், பேங்கிள்ஸ் இதெல்லாம் எதுல இருந்து வருது, கோல்டுல இருந்து வருது. அது அந்த கோல்டு தான் மெட்டீரியல் நவுன். இப்போ வீட்டுல இருக்கக்கூடிய பேக், துணி, கிளாத் அதெல்லாம் எதுல இருந்து வருது, ஜூட்ல இருந்து வருதா, சாக்கு அந்த பேக்ல இருந்தா ஜூட்ல இருந்து வருதா இல்ல காட்டன்ல இருந்து வருதா, அப்ப அந்த பொருள் தான் ரா மெட்டீரியல். இது மெட்டீரியல் நவுன். தென் கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன் அன்கவுண்டபிள் நவுனுக்கு இன்னொரு நேம் இருக்கு. கவுண்டபிள் நவுன் என்ன சொல்லலாம், ஃபைனைட் நவுன் அப்படின்னு சொல்லலாம். கவுண்டபிள் நவுன் வந்து ஃபைனைட் நவுன் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா ஒரு டெஃபினட்டா எனக்கு தெரியும் இதுதான் அப்படின்னு சொல்லி என்ன முடியும், நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். எத்தனை பேனா இருக்கு, எத்தனை புக்ஸ் இருக்கு, எத்தனை டேபிள் இருக்கு அப்படின்னா we can count. அது கவுண்டபிள் நவுன். இதே அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு போகும்போது சில விஷயங்கள் நம்மளால என்ன முடியாது. ஓகேவா? அந்த எல்லாத்தையும் எதுல எடுத்துக்கலாம், நம்ம அன்கவுண்டபிள் நவுன். ஆனா அன்கவுண்டபிள் நவுன் வந்து கேன் பி மெஷர்ட். அன்கவுண்டபிள் நவுன் நம்மளால என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தாங்க, ரைஸ், சுகர். உட்காந்து ஒரு ரைஸையும் என்ன முடியாது, ஒரு சுகரையும் என்ன முடியாது. பட் we can மெஷர். 1 கிலோ சுகர், 2 கிலோ ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி நம்மளால ஒரு அளவு கொடுக்க முடியும். வாட்டர், ஆயில் எதுவா இருந்தாலும் என்ன முடியாது, ஆனா மெஷர் பண்ண முடியும். சோ இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனி ஒன் நீங்க மைக் ஆன் பண்ணி அது கவுண்டபிளா இல்ல அன்கவுண்டபிளா அப்படின்னு சொல்லுங்க. 3 mangoes countable, countable. 1000 rupees countable, countable, uncountable. ஏன் அந்த இப்போ பாக்குறதுக்கு 1000 rupees நம்மளால என்ன முடியும், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 1000 ரூபாய் கையில் கொடுத்தா அதுக்குள்ள உட்காந்துட்டு ஒரு ரூபாயாவோ எத்தனை ஒரு ரூபாய் இருக்கு, எத்தனை 5 பைசா இருக்கு, எத்தனை 10 பைசா இருக்கு அப்படின்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. அப்ப பல்கா இப்படி ஒரு அமௌண்ட் சொன்னா இந்த மணி எப்பயுமே நீங்க கவுண்டபிள்ல எடுக்க கூடாது. இது அன்கவுண்டபிள் தான். ஏன்னா 1000 rupees அந்த ஒரு நோட்டை உங்களால பிரிச்சு என்ன முடியுமா, அதனால அது அன்கவுண்டபிள் தான் வரும். இது எக்ஸப்ஷன். அதுக்காக தான் இந்த இதெல்லாம் ட்ரிக்கியான क्वेश्चंस இது கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நீங்க புக்ஸ்ல பார்க்கும்போது இதெல்லாம் கவுண்டபிள் இதெல்லாம் அன்கவுண்டபிள் பார்ப்போம். ஒரு ரூபாயோ கழிட்டு முடியுமா, அந்த 1000 ரூபாய் எடுத்து போயிட்டு நோ வே. சோ ஸ்டார்ட் அன்கவுண்டபிள். சிலதெல்லாம் நமக்கு தெரியும் இதெல்லாம் அன்கவுண்டபிள், ஆனா சிலது நம்ம நினைச்சே போய் இதெல்லாம் கவுண்டபிள் தான் அப்படின்னு நினைப்போம். பட் அது அன்கவுண்டபிள் தான் வரும். மேக்ஸிமம் இந்த ரூபீஸ் வந்துச்சுனாலே அன்கவுண்டபிள் சூஸ் பண்ணிக்கோங்க. 100 rupees 1000 rupees இந்த மாதிரி அமௌண்ட் வந்துச்சுன்னா அது அன்கவுண்டபிள் போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இப்போ கவுண்டபிள் அன்கவுண்டபிள் இங்க இருக்க இந்த 7 நம்ம பார்த்தோம். இதை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ராவா என்ன பிஜி லெவல் பார்க்கணும்னு சொல்லிப்போம். வேற என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் நவுன். எல்லாம் கூட நீங்க எழுதிக்கோங்க, யூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. காம்பவுண்ட் நவுன் நமக்கு தெரிஞ்சதுதான். நவுன் என்ன, ரெண்டு பொருள், ரெண்டு நேம், ரெண்டு திங்ஸ், ரெண்டு பர்சன்ஸ். அது ரெண்டு மர்ஜ் பண்ணும்போது உருவாகுது. 2 nouns தான் மர்ஜ் பண்ணா இட் வில் மேக் அ நியூ நவுன். ஒரு வேர்ட் கொண்டு வரும் இல்லையா, லைக் பிளெண்டிங் ஒரு மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் படிச்சு இல்லையா, அதுதான் காம்பவுண்ட் நவுன். ஏதாவது ரெண்டு வந்து ஆட் பண்ற மாதிரி கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. காம்பவுண்ட் நவுனுக்கு என்ன மீனிங், கம்பைன் 2 or more. அதுதான் கம்பைன் ஆகுது, அதனால அது காம்பவுண்ட் சொல்றோம். இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா இடியமேட்டிக் காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு சொல்லலாம். இடியம்ஸ் என்ன, 2 3 வேர்ட்ஸ் ஜாயின் ஆயிருக்கும். கட் ஆஃப், டேக் ஆஃப், லிக் மை ஃபுட். அது எல்லாமே ஒரே மீனிங் கொடுக்கும். பட் ஆனா 3 வார்த்தைகள் இருக்க மாதிரி பார்க்கும். இடியம்ஸ் ஃப்ரேஸ்லாம் பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பார்த்தா ஒரு 3 4 வார்த்தைகள் சேர்ந்துக்குமா. இப்ப லிக் மை ஃபுட் 3 வார்த்தை இருக்கு. லிக்கு தனியா ஒரு மீனிங், மை தனியா ஒரு மீனிங், ஃபுட் தனியா ஒரு மீனிங் எடுக்க முடியுமா. crocodile tears அப்படிங்க, crocodile தனியா tears தனியா படிக்குமா இல்ல. அப்போ அந்த idiomatic phrase அப்படின்னா இப்படி 2 3 வார்த்தைகள் சேர்ந்து ஒரே பொருளை குறிக்கிறோம். அந்த மாதிரி இந்த காம்பவுண்ட் நவுனே 2 3 வேர்ட்ஸ் ஜாயின் ஆனாலும் இட் வில் கிவ் a single meaning. அதனால தான் காம்பவுண்ட் நவுனுக்கு இன்னொரு பேரு இடியமேட்டிக் காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு சொல்றாங்க. இடியமேட்டிக் நவுன், இடியமேட்டிக் காம்பவுண்ட் எப்படி எடுத்துக்கலாம். லைக் வந்து சில சமயம் இந்த ஹைபன் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. இந்த காம்பவுண்ட் நவுன் வந்து எப்படி இருக்கும்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வேற, காம்பவுண்ட் நவுன் வேற. அதனால தான் ரெண்டு பேர் டிஃபரன்ஸ் ஆகுது. இந்த காம்பவுண்ட் நவுன்ங்கிறது 2 3 வார்த்தை சேர்ந்து ஒண்ணா குறிக்குதா, லைக் நடுவுல ஹைபன் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த காம்பவுண்ட் வேர்ட்ல என்ன இருக்கும், ஹைபன் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன, லைக் வந்து சிஸ்டர் இன் லா, பிரதர் இன் லா, டாட்டர் இன் லா போடுவோம், நடுவுல ஹைபன் போட்டு எழுதுவோமா. அப்ப அந்த ஹைபன் போடுறது என்ன எடுத்துக்கலாம், அந்த ஹைபன் இருக்கிறது காம்பவுண்ட் நவுன். ஏன்னா டாக்டர் தனி, இன் தனி, லா தனி, இந்த மூணு சேர்த்து ஒரே வார்த்தை, 3 சேர்த்து ஒருத்தவங்க குறிக்குது. 5 year old அப்படி போடுவோம், நடுவுல ஹைபன் போடுவோம். இதெல்லாம் என்னது, காம்பவுண்ட் நவுன். ஓகே, அடுத்தது பொசசிவ் நவுன். நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன பார்த்தோம், பொசசிவ் நவுன்.
பொசசிவ் நவுன் அப்படின்னா நத்திங் பட் பேர்லயே இருக்கு. இப்போ நார்மலாவே பொசசிவ் ஆகுறாங்க, நான் யார் கூட பேசினா ஃப்ரெண்ட் பொசசிவ் ஆகிறா, ஏன் அவ ஏன் ஃப்ரெண்டுங்கிற ஒரு உரிமை அந்த பொருள் மேல இருக்கு, அந்த பர்சன் மேல, அதனால தான் பொசசிவ் ஆகிறேன். சேம் திங் பொசசிவ்னாலே அது என்னோட உரிமை கொண்டாடினா அது பேர் பொசசிவ். ஸோ இந்த பொசசிவ் நவுன் எப்பயுமே அபாஸ்ட்ரபி எஸ் யூஸ் பண்ணி வரும். ஓகேங்களா? லைக் வந்து ஷிவாஸ் பேட், இந்த அபாஸ்ட்ரபி எஸ் எது குறிக்குது அப்படின்னா இந்த பேட் யாரோடது அப்படிங்கிறது குறிக்குது. சிவா அப்படிங்கிறவனோட பேட். இந்த பொருள் மேல அவன் உரிமை கொண்டாடுறான், இது அவனோடது, இது என்னோடது, இது அவளோடது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த உரிமை எடுக்கும் போது அது என்ன நவுன் மாறுது அப்படின்னா பொசசிவ் நவுன். ஸோ இந்த மாதிரி பொசசிவ் நவுனே இருக்கு. சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணி எழுதும் அபாஸ்ட்ரபி எஸ் யூஸ் பண்ணி எப்பயுமே எழுதும். அபாஸ்ட்ரபினா ஒரு வேர்ட் மேல அந்த நவுன் மேல வந்து ஒரு சும்மா கமா மாதிரி போட்டு பக்கத்துல ஒரு எஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா? அது இதுல சிங்குலர் ப்ளூரலுக்கு வேற மாதிரி மாறும், பின்னாடி வேற கிராமர் வரும்போது அது பார்க்கலாம். சரிங்களா? அபாஸ்ட்ரபி எஸ் சிங்குலர்னா எப்படி யூஸ் பண்ணும், ப்ளூரல்னா எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சிங்குலர்னா சிவா போட்டு அபாஸ்ட்ரபி எஸ் போட்டுரும். இதே அந்த அங்க இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே வந்து இந்த பாய்ஸோட புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாய்ஸ் அப்படின்னா அந்த பாய்ஸ் அது ப்ளூரல் இல்ல, அந்த 2 சைக்கிள் அங்க இருக்கு, அது வந்து அந்த பிரதர்ஸோட சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணுவோம், பிரதர்ஸ் அப்படின்னு எழுதி பின்னாடி அபாஸ்ட்ரபி போடும். தட்ஸ் இட். ப்ளூரல் வந்துச்சுன்னா அபாஸ்ட்ரபி அந்த ப்ளூரல் எஸ்க்கு அப்புறம் வரும். சிங்குலர் வந்துச்சு அப்படின்னா இப்போ இதே பிரதரோட இந்த ஷர்ட் வந்து என் பிரதரோட அப்படின்னா இந்த இடத்துல அபாஸ்ட்ரபி யூஸ் பண்ணிட்டு பின்னாடி எஸ் வரும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும். ஓகே, இப்போ சிங்குலர் நவுன் அண்ட் ப்ளூரல் நவுன் அடுத்த டாபிக் பார்க்கலாம். சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுன் ஒரே ஒரு பொருள் வந்து மீன் பண்ணி கொடுத்ததுக்கு சிங்குலர் நவுன் சொல்லுவோம். ஓகேவா? ஒன்லி ஒன் திங், ஒரே ஒரு ஆப்பிள், ஒரே ஒரு பால், ஒரு பேட் அப்படிங்கும்போது சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் நவுன் அப்படிங்கும்போது ஒண்ணுக்கு மேற்பட்ட, தட்ஸ் இட். ஒன்னு காட்டிட்டாலும் அது 2 வந்துச்சுன்னா ப்ளூரல் ஆயிடும். அப்ப ஆப்பிள்ஸ், புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். இந்த சிங்குலர் ப்ளூரல் நவுனை ரொம்ப கிளியராகவும் கொஞ்சம் டீடைலாகவும் நிறைய விஷயம் சொல்றேன், இது எழுதிக்கோங்க. சிங்குலர் ப்ளூரல் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நினைப்போம். பட் இதுலதான் நமக்கு எரர் ஸ்பாட்டிங் வந்து டிஸ்ட் ஆகும். சில சிங்குலர் வந்து நமக்கு பார்க்கும்போது ப்ளூரல் மாதிரி தெரியும், ஆனா அது நிஜத்திலே சிங்குலரா இருக்கும். சிலது பாக்குறதுக்கு வந்து சிங்குலர் இருக்கும், ஆனா அது பாத்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் சொல்லுவாங்க. அப்போ இதுதான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, செக் பாயிண்டா வந்து நமக்கு எக்ஸாம் நினைக்கும். இந்த சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுனை ரொம்ப கிளியரா பாத்துக்கலாம். ஓகேங்களா? என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நார்மலா யூஸ் பண்றது, இப்போ ஒரு சிங்குலர்ல இருந்து ஒரு வேர்ட் ப்ளூரலா மாத்தோம் அப்படின்னா எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் எஸ் இல்லைனா இஎஸ் யூஸ் பண்ணுவோமா? எஸ்ஆர் இஎஸ் யூஸ் பண்றது. ஓகேங்களா? எஸ்ஆர் யூஎஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு இப்போ ஆப்பிள் இருக்கு, அங்க என்ன யூஸ் பண்ணீங்க, ஆப்பிள்ஸ், வெறும் எஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடத்துல இஎஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? கிளாஸ், கிளாஸஸ் அப்படின்னு அப்ப இஎஸ் வரும். எதுக்கு எஸ் போடணும், எதுக்கு இஎஸ் போடணும், இது 4 ஆப்ஷன் கொடுத்துமா 4மே ஆன்சர் மாதிரி எனக்கு தெரியும். அப்ப எந்த வேர்டு வந்துச்சுன்னா எஸ் போடணும், எந்த வேர்டு வந்துச்சுன்னா இஎஸ் போடணும். இதே வந்து பேட் இருக்கு, ப்ளூரல் ஃபார்ம் எழுதும்போது ஜஸ்ட் ஒரே எஸ் ஆட் பண்ணா போதும் பேட்ஸ். இதே கிளாஸ் இருக்கு, நான் இதை ப்ளூரல் எப்படி மாத்துவேன், இஎஸ் ஆட் பண்ணும். வெறும் எஸ் ஆட் பண்ணா அது ப்ளூரல் ஃபார்மா கிடையாது. சோ இஎஸ் ஆட் பண்ணா மட்டும் தான் அது என்ன பண்ண முடியும் நம்மளால ப்ளூரல் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன் இருக்கு. எஸ் யூஸ் பண்றது, இஎஸ் யூஸ் பண்றது ஒரு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு. இன்னொன்னு வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஐஇஎஸ் ஆட் பண்ணுவோம். எங்க வந்து ஐஇஎஸ் போடுவோம், இன் கேஸ் த வேர்ட் எண்ட் வித் ஒய், ஒய்ல ஒரு வேர்ட் எண்ட் ஆச்சுன்னா ஐஇஎஸ் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஐஇஎஸ். இப்போ சிட்டி அப்படின்னு இருக்கு ஒரு வேர்டு, சிட்டி. இப்போ ஒரு சிட்டி சொல்லும்போது சிங்குலர்ல சிட்டிஸ், அந்த ஒய்யை எடுத்துட்டு என்ன பண்றோம், ஐஇஎஸ் ஆட் பண்றோம். அப்போ ஒய் வந்துச்சுன்னா ஒரு வேர்ட் எண்ட் வித் ஒய்னா அது ப்ளூரல்ல ஐஇஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறோம். இது நோட் பண்ணிக்கோங்க. இது 3வது ரூல் இருக்கும். சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஇஎஸ் வரும். எந்த இடத்துல பிஇஎஸ் சொல்லலாம், பிஇஎஸ் அப்படின்னா எஃப்ல முடிய கொஸ்டின் வந்துச்சுன்னா, ஓகேங்களா, எஃப்ல முடிச்சுன்னா நம்ம பிஇஎஸ் ஆட் பண்ணுவோம். லைக் நைஃப், ஒய்ஃப், அதுல என்ன எழுதுவோம், கேஎன்ஐ, சாரி கரெக்ட் தானே? ஓகே, என்ன இஎஃப்ஆ, சரி வேற எடுத்துக்கலாம். லீஃப், எஃப்ல முடிய போது நம்ம எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா பிஇஎஸ் ஆட் பண்ணுவோம் ப்ளூரல்ல. ஓகேங்களா? அப்போ லீவ்ஸ் அப்படின்னு எழுதணும், லீவ்ஸ். அப்போ எஃப்ல ஒரு வேர்ட் முடியுது அப்படின்னா இஎஸ் ஆட் பண்ணுவோம். விஇஎஸ் எஃப் எடுத்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் விஇஎஸ் வந்து நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ளூரல் ஃபார்ம். இது ஒரு செட். இன்னொரு இடத்துல வந்து ஜஸ்ட் அப்படியே சொல்றேன் இருக்கோங்க. யூஎஸ்ல ஒரு வேர்ட் முடியுது அப்படின்னா யூஎஸ்ல முடிய மாதிரியான வேர்டுக்குலாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஐ யூஸ் பண்ணுவோம். யூஎஸ்ல ஒரு வேர்ட் முடியுதுன்னா ஐ யூஸ் பண்ணி சில வேர்டு எழுதுவோம். இன்னொரு இடத்துல ஐஎஸ்ல முடிஞ்சுன்னா இஎஸ் யூஸ் பண்ணுவோம். ஐஎஸ்ல முடிஞ்சா இஎஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக இதெல்லாம் ரூல்ங்க, ப்ளூரல் ஃபார்ம்க்கான ரூல்ஸ். அப்படியே எடுக்கோங்க. ஒரு வேர்டு வெளியே காமிச்சா எனக்கு டேக் டைம், நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வேர்டு யூஎஸ்ல முடியுதுன்னா அலுமினஸ் அப்படிங்கும்போது அலுமினி வரும் ப்ளூரல் ஃபார்ம். நிறைய டிஃபரெண்டான ப்ளூரல் ஃபார்ம் படிக்கும் இல்லையா? அதுல அலுமினஸ் அப்படின்னு யூஎஸ்ல முடியும், அதை எடுத்து ப்ளூரல்ல அலுமினி அப்படின்னு மாத்துவோம். அதே மாதிரி ஐஎஸ்ல ஒரு வேர்டு முடியுதுன்னா சேஞ்ச் டு இஎஸ். ஐஎஸ் அனாலிசிஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா மாறும்போது அனாலிசிஸ் எஸ் இஎஸ் மாறும். கிரைசிஸ் அப்படின்னு இருக்கும். கிரைசிஸ் ப்ளூரல் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ். எது ப்ளூரல் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய வேர்ட்ஸ் அப்படின்னா இதெல்லாம். ஓகே, ஓஎன்ல ஒரு வேர்ட் முடியுது அப்படின்னா ஏனுக்கு மாறும். ப்ளூரல் ஃபார்ம்லயே ஓஎன்ல ஒரு முடியுது. ஃபெனோமெனான் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குன்னா அது வந்து அந்த ஓஎன் எடுத்துட்டு அது பதிலா ஏ போட்டுக்கும். ஃபெனோமெனா நா அப்படின்னு மாறும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து ப்ளூரல் ஃபார்ம் உடைய அதர் திங். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுக்கு என்ன வரும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அடுத்த டாபிக் போய்க்கலாம். ஒரு வேர்ட் வந்து ஒய்ல முடிஞ்சுன்னா என்ன ஆட் பண்ணணும், ஐஏஎஸ் 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 ஐஏஎஸ். வெரி குட். இப்போ டாய், டிஓஒய் டாய், ப்ளூரல் ஃபார்ம் சொல்லுங்க. டிஓஐஏஎஸ் எஸ் கேட்கணும். எனிவன் ஒய்க்கு பதிலா நம்ம ஐஏஎஸ் போடுமா? இல்ல டாய்ஸ் கேட்கணும். வேற எஸ் தானே போடுறோம். முன்னாடி நம்மளோட ரூல்ல ஒய்க்கு பக்கத்துல ஐஏஎஸ் போடணும்னு பார்த்தாச்சு. இப்போ டாய்ஸ்க்கு என்னால மாத்த முடியல, வெறும் டிஓ ஒய் எஸ் போடுறேன். ஒய் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு.
இன் கேஸ் த வேர்ட் எண்ட் வித் ஒய், அந்த ஒய் இருந்துச்சுன்னா அந்த ஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர், இப்ப நம்ம இங்க சொன்னோம் இல்லைங்களா, என்ன சொன்னோம், டி ஓ ஒய் சொன்னோமா, ஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் இன் கேஸ் இந்த வவல் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்க எஸ் போட்டு எழுதிக்கலாம். அதை நம்ம ஐஎஸ் மாத்தணும் அவசியம் கிடையாது. வவல் இருந்துச்சுன்னா ஓகே, நார்மல் பாத்துக்கோங்க. முன்னாடி பார்த்தோம் சிட்டி அப்படின்னு, அந்த சிட்டியை வந்து நம்ம மாத்தி எழுதணுமா, ஆனா ஒய்க்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் இருக்கு, சோ தட் ஒய்யை எடுத்துட்டு ஐஎஸ் போட்டோம். இங்க இந்த ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது வவல்னால ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெரி எஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். இது எக்ஸப்ஷன், இது நோட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலயும் ஒய்யை தூக்கிட்டு நம்ம ஐஎஸ் போடக்கூடாது. ஓகே, அது முன்னாடி என்ன பண்ணுவோம், அதை கன்ஃபியூஷன் பண்றதுக்காக ப்ளூரல் ஃபார்ம் கொடுப்போம் அந்த மாதிரி. ஓகே, இது வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நார்ம். இதை தாண்டி சில ஐடென்டிக்கல் சிங்குலர் அப்படின்னு இருக்கு. சிங்குலர் ப்ளூரலையே ஐடென்டிக்கல் சிங்குலர் அப்படின்னு ஒரு பர்டிகுலரா இருக்கும். இது நம்ம படிச்சதுதான். இதுக்கெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இது வந்து நம்ம இதெல்லாம் சொல்லணும், சிங்குலர்ல தான் சொல்லணும் அப்படிங்க. இல்ல அப்படின்னா இது சொல்லும் போதே வந்து இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுப்போம். ஓகேவா, லைக் என்னன்னா ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் நம்ம எது சொல்லுவோம், சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே ஃபர்னிச்சர் தான் வரும். நோ ப்ளூரல் சேம். ஓகே, ரெண்டுமே அதே தான் சொல்றோம். நியூஸ் நியூஸ் மேம். எஸ் ஆட் ஆயிருக்கு, இது ப்ளூரல் எடுத்துக்கணுமா, கிடையாது, இது சிங்குலர். இப்போ சிசர்ஸ் நம்ம கட் பண்றோம் இல்லையா, கிளாத் எல்லாம் கட் பண்ணக்கூடிய சிசர்ஸ், அந்த சிசர்ஸ் வந்து எஸ் ஆட் ஆயிருக்கு, ஆனாலும் அது சிங்குலர்ல தான் இருக்கு. ஒண்ணுமே இருக்கு, இதெல்லாம் ஐடென்டிக்கல் சிங்குலர், இதுக்கு சிங்குலர் இதுதான், ப்ளூரல் தான். இது தனியால நம்ம எஸ் ஆட் பண்ணணும் எஸ் ஆட் பண்ணணும்னா எடுத்துட்டு போய் எழுதக்கூடாது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஐடென்டிக்கல் சிங்குலர் ஐடென்டிக்கல் ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இது நோட் பண்ணிக்கோங்க. இது என்ன இருக்கு நம்ம எழுதி வச்சு படிக்கணும். இன் கேஸ் ஒரு கொடுப்பாங்க. இப்போ கூட குரூப் 2ல ஒரு क्वेश्चन வந்துச்சு. இன்னமும் ஈஸியான ஒரு வேர்டு ஸ்டாஃப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாஃப்க்கு எல்லாரும் ஸ்டாஃப்னு போட்டு சொல்லிருக்காங்க. ஸ்டாஃப் தான் ப்ளூரல். அதுக்கு நம்ம போய் தனியா எஸ் ஆட் பண்ணி ப்ளூரல் எழுதக்கூடாது. வீட், நம்ம கோதுமை சாப்பிடுறோம் இல்லையா, வீட்டே ப்ளூரல் தான். வீட்டுக்கு போய் தனியா எஸ் சேர்த்து வீட்ஸ் எல்லாம் போடக்கூடாது. ஃபிஷ் ஃபிஷஸ்லாம் கிடையாது. போலீஸ்க்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் இருக்கு. இந்த எக்ஸப்ஷன் வேர்ட்ஸ் கண்டிப்பா நம்ம கால வரைக்கும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஐடென்டிக்கல் சிங்குலர் என்னென்ன இருக்கு, கிட்டத்தட்ட எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்குங்கறத நம்ம நோட் பண்ணி தனியா ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மெமரி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து irregular noun. இப்ப நவுன்ஸ் கிளியரா பார்த்துருக்கோம். அடுத்த டைப் என்னன்னா irregular noun. irregular noun அப்படின்னா இந்த சிங்குலர் ப்ளூரல்லையே இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் சேர்த்தோம் இஎஸ் சேர்த்தோம் இந்த மாதிரி பண்ணுவோம். இது irregular singular noun, irregular singular இருந்து irregular plural மாறும். மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலா வேரி ஆயிடும் அந்த வேர்டு. எஸ்ஸும் சேர்க்கல எஸ்ஸும் சேர்க்கல இந்த மாதிரி ஐ சேர்க்கல ஒய் சேர்க்கல, ஆனா எப்படி ப்ளூரல் வேற மாதிரி வருது. லைக் இது எப்படின்னா மேன் இது சிங்குலர், ப்ளூரல் எப்படி சொல்லுவோம், மென்னு மாத்தும், அந்த ஏவை ஈயா மாத்தும். விமன விமென், ஆக்ஸ ஆக்சன், ஈஎன் போட்டுவோம் அந்த இடத்துல. கூஸ் கீஸ், டூத் டீத், இதெல்லாம் சிங்குலர் ப்ளூரல் அப்படி வேற மாதிரி இருக்கு. இதுக்கு எஸ்ஓ இஎஸ்ஓ எல்லாம் சேர்க்கல, அதனால இது பேரு irregular form. irregular formல வரக்கூடிய சிங்குலர் ப்ளூரல். இந்த மாதிரி சில சிங்குலர் ப்ளூரல்ஸ் இருக்கும். அப்ப irregularல மாறக்கூடிய என்ன, ஏதோ ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான அந்த ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கீழே கொடுத்துருவாங்க. நம்ம போய் இஎஸ் போட்டு எழுதிட்டு அவ்வளவு ப்ளூரல் ஃபார்ம் டிக்கெட் வராது. ஏன்னா irregular அப்படியே ஆப்போசிட்டா வேற ஏதாவது வேர்டா இருக்கும். சம்பந்தமே இல்லாத மாதிரி கொஞ்சம் தோணும். மேக்ஸிமம் படிச்சு வச்சு நம்ம அடிச்சிடலாம். எனக்கு ஸ்கூல் டேஸ்ல இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஓகேங்களா, நம்ம ஒரு வாட்டி எல்லாத்தையும் பண்ணி போயிடலாம். சைல்டு ப்ளூரல் ஃபார்ம்ல சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட் ப்ளூரல் ஃபார்ம் என்ன, யாருக்காவது ஐடியா இருக்கா? ஃபீட். ஃபீட். மவுஸ் மைஸ். மவுஸ் மைஸ் மேம். எம்ஐசி மைஸ், வெரி குட். அப்போ ஒரு இடத்துலயும் வேற மாதிரி மாறும். இப்போ ஏற்கனவே வந்து ஒரு காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்க இந்த சிங்குலர் ப்ளூரல்லையே ஹைஃபனேட்டட் ப்ளூரல் நவுன் இருக்கு. ஹைஃபனேட்டட் ப்ளூரல் நவுன் இது தனியா போய் எடுக்கோங்க. ஹைஃபனேட்டட் ப்ளூரல் நவுன் இந்த இடத்துல என்ன அப்படின்னா முன்னாடி ஒரு வேர்ட் சொன்னேன் இல்லையா, சிஸ்டர் இன் லான்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, இங்க ஒரு ஹைஃபன் போட்டாச்சு, இன் சிஸ்டர் இன் லா. கொஞ்சம் இந்த சிஸ்டர் வந்து இது சிங்குலர் இருக்கு, சிஸ்டர் ஒரே ஒருத்தவங்க மீன் பண்ணுது. இன் கேஸ் இந்த ஹைஃபனேட்டட் நவுனே ப்ளூரல்ல சொல்லணும்னா எந்த இடத்துல நம்ம எஸ் போடணும், ஆப்ஷன் 4மே கொடுப்பாங்க. சிஸ்டர் லா, சிஸ்டர் லா, இல்ல சிஸ்டர் இன் லாஸ், இந்த இடத்துல எஸ் போட்டு கொடுப்பாங்க. இந்த இடத்துல எஸ் போட்டு ஒரு இடத்துல கொடுப்பாங்க. இப்போ எந்த இடத்துல நம்ம பாத்துக்கணும்னா இங்க எஸ் போடுறதா ரைட். ஓகேவா, அப்ப ப்ளூரலா அந்த பர்சன்ஸ் நம்ம என்ன ப்ளூரல் ஆட் பண்றோமோ அதுதான் இதோட ஹைஃபனேட்டட் ப்ளூரல் ஃபார்ம். இங்கே சிஸ்டர் நான் கொடுத்து 4 ஆப்ஷன் இதுக்கான ப்ளூரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ் போட்டுப்பான், இங்கே எஸ் போட்டுப்பான், இங்கே எஸ் போட்டுப்பான், மூணு இடத்துலயுமே எஸ் போட்டுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம் கண்டுபிடிக்கும். அப்போ சிஸ்டர்ஸ் இல்ல இங்க வரும், இது ஹைஃபனேட்டட் ப்ளூரல். ஓகே, பிரதர் இல்ல அப்படின்னா பிரதர்ஸ் இல்ல இங்க தான் எஸ் வரும். மதர் இல்ல மதர்ஸ் இல்ல, யார் வந்தாலுமே இந்த இடத்துல ஹைஃபனேட்டட் வரதுக்கு அந்த ஹைஃபன் பிகின் ஆகிறதுக்கு முன்னாடியே we can add the plural form, that's it. ஓகேவா, இப்போ ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் மாதிரி நான் சொல்றேன், வெதர் அது வந்து சிங்குலரா ப்ளூரலா நீங்க கண்டுபிடிங்க. சிங்குலர் ப்ளூரல்ல தான் நமக்கு வந்து எரர் ஸ்பாட்டிங் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகேவா, ஜஸ்ட் ஒரு 2-3 சென்டென்ஸ் மாதிரி கேட்கறேன். வேர் இஸ் மை லெகின்ஸ், வேர் ஆர் மை லெகின்ஸ், இது வந்து கரெக்ட். வேர் இஸ் மை லெகின்ஸ், வேர் ஆர் மை லெகின்ஸ். ஏன்னா லெகின்ஸ் வந்து நம்ம ப்ளூரல் தான் எடுக்கணும். எப்படி ஃபர்னிச்சர் ப்ளூரல் எடுக்கிறோமோ அந்த மாதிரி லெகின்ஸ் வந்து ஒண்ணுன்னு எடுக்க கூடாது. அது பேர் ஆஃப் லெக் ரெண்டு இருக்கு இல்லையா, எப்படி சிசர்ஸ்க்கு ரெண்டு பக்கம் இருக்கறனால தான் சிசர்ஸ்னு சொல்றோம். அந்த மாதிரி லெகின்ஸ்க்கு இந்த ஒரு கால் இந்த ஒரு கால் அப்படி மாதிரி இல்லையா, பேண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம எப்படி எடுக்கணும் ப்ளூரல் தான் இருக்கும். சோ வேர் ஆர் மை லெகின்ஸ் அப்படின்னு கேட்கும். ஒரே ஒரு லெகின் கேட்டாலும் நான் ஆர்டர் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, சோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இந்த எக்ஸாம்பிள் எடுத்து வந்து ஓகே, கேட்டல் இஸ் கிரேசிங், சாரி கிராசிங், இல்ல கேட்டல் ஆர் கிராசிங். கேட்டல் ஆர், ஏன்னா அங்க ஒரு கேட்டல் வந்து ப்ளூரல் குரூப் ஆஃப் ஆர் மாடு மென்ஷன், சோ அப்ப அங்க ஆர் ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்றோம். ஸ்பெக்டக்கல்ஸ் இஸ் காஸ்ட்லி ஆர் ஸ்பெக்டக்கல்ஸ் ஆர் காஸ்ட்லி. ஸ்பெக்டக்கல் ஆர் காஸ்ட்லி ஆர். ஓகே, அதுவே பேர் ஆஃப் திங்ஸ். இந்த பக்கம் லெஃப்ட் கண் கொண்டு ரைட் கண் கொண்டு ரெண்டு சேர்ந்து தான் ஒரு கண்ணாடியா இருக்கு. சோ ஸ்பெக்டக்கல்ஸ் ஆர், ஸ்பெக்டக்கல் ஆர் போடுறோம். ஓகே ஃபைன். நவுன் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் நவுன்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். இது ரிலேட்டடா என்னென்ன இன்னும் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கோ அதை நீங்க வந்து பார்க்க வேண்டியதான். இதுதான் நவுன். இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ப்ரொனவுன் போறோம். ப்ரொனவுன் அப்படின்றது வந்து யாருக்கு பதிலா நம்ம யூஸ் பண்றது, இங்க பார்த்த நவுனுக்கு பதிலா. இப்போ இங்க வந்து ஒரு நேம், ஒரு பர்சன், ஒரு பிளேஸ், அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் எல்லா இடத்துலயும் என்னால சொல்ல முடியல. இப்போ நான் வந்து காந்திஜி பத்தி ஒரு எஸ்ஸே எழுதுறேன். காந்திஜி வாஸ் அ கிரேட் லீடர், காந்திஜி வாஸ் அ ஃபாதர் ஆஃப் இந்தியா, அப்படி ஒண்ணு நான் அதை பத்தி எழுதிட்டு இருக்கேன்.
எல்லா இடத்துலயும் காந்திஜி 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 எனக்கு சொல்றதுக்கு மலப்பா இருக்கு. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காந்திஜி அப்படிங்கிற வேர்ட் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு வேர்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நவுனுக்கு பதிலா காந்திஜி நவுன் கண்டுபிடிச்சி, ஏன்னா அது ஒரு பெயர். அந்த பேருக்கு பதிலா நான் யூஸ் பண்ணக்கூடியதா என்ன ப்ரொனவுன். ஓகேங்களா, நவுன் இன்ஸ்டெடா. இப்போ காந்திஜின்னு ஃபுல் லேசே எழுதாம ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் காந்திஜின்னு ஆரம்பிச்சு அடுத்த லைன் ஹி வாஸ் த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். அப்ப ஹி அப்படின்னு சொல்லிட்டு ஹி யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் ப்ரொனவுன். மெயினா ப்ரொனவுன் நிறைய டைப்ஸ் நம்ம பார்ப்போம். நமக்கு பேசிக்கா ப்ரொனவுன் சொன்னோடனே டக்குனு ஞாபகத்துல வர வேண்டியது இந்த 7 பேரும். ஐ வி யூ ஹி ஷி இட். இந்த 7 நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஐ வி யூ ஹி ஷி இட் தே. ஐ வி ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா நான் என்ன சார்ந்தது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பர்சன் எடுத்துக்கும். எப்பயுமே வந்து நமக்கு தானே முடிவு இருக்கும் எது வந்தாலும் எனக்கு அப்புறம் தான் மத்தவங்க. சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் பர்சன், நான் என்ன சொல்லிக்கிறேன். இதே என் கூட இந்த 2 3 பேர் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்லிக்கிறேன், பின்னு சொல்லிக்கிறேன். நான் ஏ கிளாஸ் இல்லைங்க ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் போது வி ஆர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன்ல சிங்குலர் வந்து ஐயா வந்துரும். அதே ஃபர்ஸ்ட் பர்சன்ல ப்ளூரலா மாறும்போது நான் என் கூட இன்னும் 2 3 பேர் ஆட் ஆகும்போது we can use we. இது சிங்குலருக்கு ஐ யூஸ் பண்றேன், ப்ளூரலுக்கு வி யூஸ் பண்றேன். இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் பர்சன். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் முடிஞ்சிச்சு. செகண்ட் பர்சன் அப்படின்னா நான் ஆப்போசிட்ல யாரையா பேசுவேன் இல்லையா, நீ உங்ககிட்ட பேசுவேன். அப்ப யூங்கிறது சிங்குலரும் யூ தான், ப்ளூரல் தமிழ்ல தான் நம்ம நீ நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. அந்த சின்னவங்க பெரியவங்க யூ தான் பேசுவோம். சோ தட் அங்க நீங்க யூ வந்து டைரக்டா ப்ளூரல் தான் எடுத்துக்கணும். சிங்குலர் வந்தாலும் யூக்கு யூ அதுதான். ஆனா நீங்க சில பெரிய பெரிய கிராமர் பார்க்கும்போது இந்த ப்ரொனவுன் வர இடத்துல இஸ் போடுறதா ஆர் போடுறதா ஒரு குழப்பம் வரும். அந்த இடத்துல ஆர் தான் போடணும். சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் பர்சன் வரக்கூடிய யூ வந்து ப்ளூரலாவே எடுக்கலாம். ஓகேவா, ப்ளூரல். அடுத்தது வந்து தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன்ங்கிறது நான் உட்காந்துருக்கேன், எனக்கு ஆப்போசிட்டா நீ உட்காந்துருக்க. உன்னை என்னை தாண்டி எவெல்லாம் வரணும் அது எல்லாருமே தேர்ட் பர்சன் தான். நமக்கு மூணாவது மனுஷன் நான் உட்காந்துருக்கேன், எனக்கு நீ உட்காந்துருக்க. யூ செகண்ட் பர்சன் முடிஞ்சிச்சு. தேர்ட் பர்சன் ஒரு பையன் வெளியில பக்கத்து கிளாஸ்ல இருந்து வரான். நம்ம கிளாஸ் பையன் ஓகே, நீ நானும் நம்ம கிளாஸ்ல இருக்கும். பக்கத்து கிளாஸ்ல இருந்து ஒருத்தர் அவன் என்ன சொல்லுவோம், ஹி. ஒரு பொண்ணு வருது அந்த கிளாஸ்ல இருந்து என்றாங்க, அது ஷி. இன்னொன்னு ஏதோ ஒரு பூனை குட்டி அங்க ஓடி வருது, ஒரு நாய் குட்டி அங்க ஓடி வருது, அது என்ன சொல்றோம், இட். அப்ப ஹி ஷி இட். இந்த ஹி ஷி இட் தனித்தனியா வந்தாங்கன்னா இவங்க 3 பேரும் சிங்குலர். ஒரே ஒரு பையன் மட்டும் வந்தா, இல்ல ஒரே ஒரு கேர்ள் மட்டும் வருது, இல்ல ஒரே ஒரு டாக் மட்டும் வருது, இவங்க எல்லாம் தனித்தனியா வரும்போது தேர்ட் பர்சன் சிங்குலர். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க நமக்கு வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்லயும் பின்னாடி வரக்கூடிய கிராமர் பார்ட்லயும். டென்ஸ்ல எல்லாம் பிகஸ்ட் ரோல் பண்ணுவாங்க இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர். இவங்க 3 பேரும் ஹி ஷி இட், இவங்க 3 பேரும். ஏன்னா அவங்க பக்கத்துல மட்டும் அப்ப மாறும். ஏன்னா இவங்க ஹேஸ் போடுறதா இல்ல இவங்க ஹேவ் போடுறதா அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தேர்ட் பர்சன்ல ப்ளூரல் யாருன்னா 3 பேர் ஒட்டுக்கா நிக்கிறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு நாய் 3 பேரும் வாசல்ல வந்து நிக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ ஒண்ணுக்கு மேற்பட்டு இருந்தாலும் ப்ளூரல் தானே. தேர்ட் பர்சன்லயே ப்ளூரலா மாறிடுவாங்க. ஓகேவா, தனியா ஒருத்தவங்க இருக்கும்போது தேர்ட் பர்சன் சிங்குலர், இந்த 3 சேர்த்து ஒட்டுக்கா நிறைய பேர் நிக்கும்போது மூணாவது ஆளை என்ன சொல்றோம், தே. தேர்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இந்த ப்ரொனவுன்லயே என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஓகேங்களா, என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன். இங்க வந்து உங்களுக்கு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் பத்தி பேசுறது சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் பத்தி பேசுறது ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஓகே, மேக்ஸிமம் இது எங்க வரும் நமக்கு, இந்த டாஷ் ஸ்பீச், டாஷ் ஸ்பீச் இல்லனா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அந்த இடத்துல வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு ஈக்குவலான. ஏன்னா நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மாத்தும்போது இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பின்னாடி ஆப்ஜெக்ட் பிளேஸ் போகும், அங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டோட பிளேஸ் வரும். இது நம்ம ஒரு ரூல் இருக்கு இல்லையா, அப்படியே ரிவர்ஸ் எழுதுவோம். சோ அங்க நம்ம எந்த இடத்துக்கு யார் யூஸ் பண்ணுவோம். இப்போ சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் இப்போ மேல பார்த்தா அந்த 7 பேரும் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். யார் யாரு, இந்த ஐ வி யூ ஹி ஷி இட் தே, இந்த 7 பேரும் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். மேக்ஸிமம் இவங்க சென்டென்ஸோட பிகினிங்ல வச்சு எழுதுவோம். ஓகேவா, ஐ வில் கோ டு மார்க்கெட், ஹி வில், ஷி அப்படின்னு சொல்லிட்டு பிகின் ஆகும்போது அதனால இந்த சப்ஜெக்ட் சொல்றேன், சென்டென்ஸ்ல ஹெட்டா இருப்பாங்க. இதே ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா இது என்னவா மாறுது, இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறும்போது. ஓகேவா, இப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் நான் சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இங்க இருக்கக்கூடிய ஐ அந்த சைடு போகும்போது வியா மாறும் இல்லையா, சேம் அதுக்காக தான் இந்த ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஐ வியா மாறும், வி அஸ் அப்படி மாறுது. இப்போ நாங்கிறது நம்மள அப்படி மாறுது. அந்த மாதிரி எடுக்கணும். யூ அதான் யூக்கு பிரச்சனை இல்லை, எப்பயுமே எந்த இடத்துல யூக்கு ப்ராப்ளம் இல்லை. யூ நீ சப்ஜெக்ட் எழுதினாலும் அதே தான், ஆப்ஜெக்ட் எழுதினாலும் யூ தான். ஷி வந்து சும்மா மாறும், ஷி ஹர் இட்டு இட்டே தான். அடுத்து வந்து தே வந்து டெமா மாறும். இது ஒரு டைப். அப்போ சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் பார்த்தாச்சு. இது இல்லாம பொசசிவ் ப்ரொனவுன் இருக்கு. பொசசிவ் ப்ரொனவுன் ஏற்கனவே சொன்னதாங்க. பொசசிவ்னாலே அது என்னோட நான் வந்து உரிமை கொண்டாடுவேன் இல்லையா, அந்த இடத்துல தான் பொசசிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவேன். என்னென்ன வருது, மை பென், அவர் கிளாஸ் ரூம், யுவர் பென், யுவர் ட்ரெஸ், இல்ல ஹிஸ் பென், ஹிஸ் பேக், ஹிஸ் ட்ரெஸ், ஹர் நெக்லஸ், இட்ஸ் பிளேட், தேர் திங்ஸ், ஏதோ ஒண்ணு. அப்போ இது அவங்களோடது அவங்களோடது இவளோடது அவனோடதுன்னு சொல்லும்போது என்ன மாதிரி இந்த ப்ரொனவுன் வந்து பொசசிவா மாறும்போது எப்படி எல்லாம் மாறுது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இது 3 மட்டும் தான் ப்ரொனவுனோட டைப்ஸா கைண்ட்ஸான்னு பார்த்தா கிடையாது. அது இல்லாம இன்னும் என்னென்ன கைண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத கீழே பார்ப்போம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இப்போ நம்ம அந்த ஐ வி யூ அந்த 7 பேர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அவங்க எப்படி வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ல மாறுவாங்கன்னு தெரிஞ்சுட்டா போதும். ஜஸ்ட் அப்படியே ஒரு லைன் ஒரு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா, ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொனவுன்ஸ்ல இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, பர்சனல் ப்ரொனவுன் பார்த்தாச்சு நம்ம ஐ யூ டி ஷி இதெல்லாம். இதே லைனா பார்த்துக்கோங்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்கு. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இஸ் நத்திங் பட், ரிலேட்டிவ்னா கனெக்ட் பண்றது, பேரே தெரிஞ்சா ரிலேட் பண்றது அப்படின்னு கனெக்ட் பண்றது, ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் கூட கனெக்ட் பண்றது, அதான் கொடுத்துருக்காங்க. கனெக்ட் கிளாஸ் ஆர் நவுன், இது வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அது பேர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல மேக்ஸிமம் தட், விச், ஹூம், ஹூஸ் இதெல்லாம் வரும். ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா the book that I bought yesterday அப்படின்னு நான் சொல்றேன். the book that I bought yesterday, the book இது ஒரு பக்கம், இது யாரு ஒரு நவுன். the book that I bought yesterday, இந்த புக் தான் நான் நேற்று வாங்கினேன். அப்ப பின்னாடி வர மொத்த கிளாஸ் மொத்த பிளேஸ் யார் பத்தி தான் பேசுது, இந்த புக் பத்தி தான் பேசுது. அப்ப இவங்க ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வேர்டு உருவாங்க இல்லையா, அப்ப அதுதான் தட். விச் அப்படின்னா ஒரு பிளேஸ், திஸ் ஹவுஸ், விச் த ஹவுஸ் விச் ஐ பான், இந்த வீட்டுல தான் நான் வந்தேன், விச் இந்த பிளேஸ்ல தான், இந்த இடத்துல தான். அப்போ ஹோல் சென்டென்ஸையும் ஒரே விஷயத்தை பத்தி தான் பேசுறாங்க. ஆனா இந்த பக்கம் தனியா ஒரு 2 3 வார்த்தைகள், இந்த பக்கம் தனியா ஒரு 2 3 வார்த்தை இருக்கு. அதை நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பாலமா இருக்கிறதா யாரு அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இது எல்லாமே ப்ரொனவுன் தான். நம்ம எல்லா ப்ரொனவுன் தெரிஞ்சுனா தான் இன்கேஸ் ஏதாவது क्वेश्चन கேட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும்.
ஓகே, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது, சுட்டி காட்டுறது, ஒரு பொருளை வந்து சுட்டி காட்டி சொல்றது. பாயிண்ட் அவுட், பாயிண்ட் டு ஸ்பெசிபிக் திங்ஸ், ஏதோ ஒரு பொருளை. நாலே நாள் தான். திஸ் தட் திஸ் தோஸ், சிங்குலர்னா திஸ், ப்ளூரல்னா தீஸ்னு சொல்ல போறோம். இந்த பெண், இந்த டேபிள் மேல கை நீட்டி அங்க புக் இருக்கு, அங்க பொருள் இருக்கு. திஸ் புக் இஸ் மைன் அப்படிங்கிற. அப்ப நான் கை நீட்டி இந்த புக் நான் குறிப்பிட்டு சொல்றேன், ஸ்பெசிபிக்கா சொல்றேன். அப்போ அந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இது திஸ். இங்க அஞ்சா புக் அப்படியே ப்ளூரல் இருந்துச்சு, என்ன சொல்றேன்? தீஸ் திங்ஸ் ஆர் மைன் அப்படின்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். கை நீட்டி எல்லாமே என்னோட சொல்றேன், குறிப்பிட்டு சொல்றேன். அதே கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் இருக்கு, எட்டக்க இருக்கு. தட் புக் அங்க வச்சுட்டு பாருங்க, அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த கிளாஸ்ல இருக்குல்ல, அங்க நிக்குது, அது என்னோடதுன்னு சொல்ல போறேன். அங்கேயே அது ஒரு பொருள் இல்லாம 10 பொருள் இருந்துச்சுன்னா தோஸ் புக் அப்படின்னு சொல்ல போறேன். தட்ஸ் இட். இது டெமான்ஸ்ட்ரேட், ஒரு பர்டிகுலர் திங்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி குறிப்பிட்டு ஸ்பெசிபிக்கா சொன்னா இட்ஸ் கால்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இன்டெஃபினைட் ப்ரொனவுன். இன்டெஃபினைட் ப்ரொனவுன் இது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா அப்படியே ரெஃபர் பண்ணாம இருக்குது. மேல பார்த்தது அப்படியே ஆப்போசிட். எந்த ஒரு விஷயத்தையும் பொதுவா சொல்றது, குறிப்பிடாம சொல்றது. ஏன்னா டெஃபினைட்னாலே குறிப்பிடுறது. டெஃபினைட்டா எனக்கு தெரியும், இதுதான் அதுதான் அடிச்சு சொல்றது, குறிப்பிட்டு சொல்றது. இன்டெஃபினைட்னா அது எதுவுமே இல்ல, பொதுவா பொதுவா இவங்க தான் அவங்க தான் இல்லாம சொன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க இன்டெஃபினைட்க்கு? somebody, someone, anybody, everything. இது யாரோ ஒருத்தர் பத்தி குறிக்கிற மாதிரி இருக்கா? இல்ல, யார் வேணா பண்ணிக்கலாம், இவங்க வேணா செஞ்சிருக்கலாம். அப்போ இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபை எனி பர்சன்ஸ் ஆர் எனிதிங், எதுவுமே வந்து குறிப்பிட்டு சொல்லல. இதுதான் இன்டெஃபினைட் ப்ரொனவுன். அடுத்தது ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அவனே திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஐ அப்படின்னா எப்படி நம்ம பொசசிவ் ஆப்ஜெக்ட் பார்த்தோம்ல, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து எப்படி முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரொனவுன் அப்படியே ஆப்ஜெக்டா மாறும்போது அவனை எப்படி மாத்தும். சேம் திங் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து நதிங் பட் செல்ஃப் யூஸ் பண்ணிக்கிறது. அப்ப ஐ வந்து மை செல்ஃப், யூ வந்து யுவர் செல்ஃப், ஷீ வந்து ஹர் செல்ஃப், செல்ஃப் யூஸ் பண்ணிக்கும். ரிஃப்ளெக்ஸ் அந்த அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஃப்ளெக்ஸ் செல்ஃப் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்எஃப் ரிலேட் பண்ணிக்கலாம் ஈஸியா. இன்டென்சிவ் ப்ரொனவுன். இன்டென்சிவ் ப்ரொனவுனும் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனும் கொஞ்சம் கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும். ஆனா என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனுக்கும் இன்டென்சிவ் ப்ரொனவுனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இதுல எப்படி நம்ம வந்து ஒரு பர்டிகுலரா இன்டென்சிவா இதுன்னா ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் பத்தி பேசுறதா, சேம் திங் அங்க எப்படி செல்ஃப் யூஸ் பண்றோமோ இங்கே செல்ஃப் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா ரெண்டும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் சப்ஜெக்டா முன்னாடி இருக்கும்போது யார் பத்தி பேசானோ, ஓகேவா, அதே விஷயம் தான். கொஞ்சம் புரியுற மாதிரி ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், அதை வச்சு எது ரிஃப்ளெக்சிவ் எது இன்டென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. ஷீ பேக்டு. இங்க என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஷீ பேக்டு herself a cake. ஓகேவா? இது ஒரு சென்டென்ஸ். இன்னொன்னு, she herself baked a cake. ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கும்போது அவங்க அவங்களுக்காக பண்ணிக்கிறது. அப்போ she baked herself. அவ யாருக்காக கேக் பண்ணா? she baked herself. அவளுக்காக பண்ணிட்டா. அவளுக்காக கேக் பண்ணிட்டா. அப்ப இதுதான் ரிஃப்ளெக்சிவ். அவங்களே அவங்களுக்காக ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறது. இன்னொன்னு அடுத்து பார்த்தோம் இல்லையா, இப்ப பார்த்தது என்னது இன்டென்சிவ் ப்ரொனவுன் சொல்லலாம். இல்ல அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் எழுதிக்கோங்க, எம்பத்திக் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து அந்த சப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஷீ ஹர்செல்ஃப் பேக், அவ தான் குக் பண்றா. ஷீ ஹர்செல்ஃப் அவ தனியாவே கேக் பண்ணாப்பா. அந்த கேக் வந்து யார் பேக் பண்ணா அப்படின்னு பார்த்தா அவதான், அவளே தான் பண்ணிட்டா. இது யாருக்காக பண்ணா, எதுக்காக பண்ணாங்க இல்ல. சோ இந்த ஹெர்செல்ஃப் அப்படியே டோட்டலா இவங்களை மட்டும் தான் மீன் பண்ணுது. இங்க இந்த ஹெர்செல்ஃப் வந்து அவளுக்காக மீன் பண்ணுது. இந்த இடத்துல ஷீ ஹர்செல்ஃப் அவ தனியாவே அவளாவே என்ன பண்ணிட்டா, கேக் பண்ணிட்டா. சோ ரொம்ப எம்பத்திக்கா அவளே பண்ணிட்டாப்பா, அவன் அவனுக்காக செஞ்சுட்டாப்பா அப்படின்னு அவ மட்டுமே பண்ணா அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி மாறும்போது இதுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி ரெண்டு இடத்துலயுமே அந்த செல்ஃப் தான் ஆட் ஆகும். அங்கே ஹெர்செல்ஃப் தான், இங்கே ஹெர்செல்ஃப் தான், அங்கே மைசெல்ஃப் தான், இங்கே மைசெல்ஃப் தான், அங்கே டெம்செல்ஃப் தான், இங்கே டெம்செல்ஃப் தான். பட் அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கான்டெக்ட், இந்த சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இது என்ன ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரிஃப்ளெக்சிவா இல்ல இன்டென்சிவா அப்படின்னு. ஓகேவா? இது அந்த சப்ஜெக்ட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதா இல்ல அந்த சப்ஜெக்ட்டுக்காக பேசுதா அப்படின்னு தெரிஞ்சா போதும். இந்த மாதிரி ஒரு 2 3 சென்டென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அவளுக்காக பண்றாளா இல்ல அவதான் பண்றாளா அப்படிங்கிறது தான் டிஃபரன்ஸ். அடுத்தது பொசசிவ் ப்ரொனவுன். இது நமக்கு தெரியும், மைன், அவர்ஸ், ஹர்ஸ். எல்லா இடத்துலயும் பொசசிவ் ஒரே மீனிங் தான். பொசசிவ் நவுன்லி அதே மீனிங் தான், பொசசிவ் ப்ரொனவுன்லி அதே மீனிங் தான். இன்னும் பின்னாடி வேற எங்கயாவது பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்தாலும் அதுக்கு அதே மீனிங் தான். என்னோட நான் உரிமை கொண்டாடிட்டேன் அப்படின்னா அது பேரு பொசசிவ். அடுத்தது தெரியலாம் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ங்கிறது மேக்ஸிமம் WH क्वेश्चंस வரும். அது क्वेश्चन என்னன்னா ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்கற மாதிரி இருக்கும். இன்ட்ராகேட்டிவ் क्वेश्चंस தானே. அப்போ இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் என்ன இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த whom, who, which, that இது மாதிரி கேட்கும். ஏதாவது ஒரு இது வந்து கேட்கும்போது இது வந்து யாருக்காக கொண்டு போறேன், அவளுக்காக கொண்டு போறேன். முன்னாடி சொன்னேன் இந்த புக் விச் ஐ பாட். அது எப்படி வந்து ரெண்டையும் வந்து ரிலேட் பண்ணுதோ சேம் திங் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல வரக்கூடிய மாதிரி தான் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேவா? அது எப்படி ஒரு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷனை கிரியேட் பண்ணுதோ அதே மாதிரியான விஷயம் தான். ஆனா இது WH கொஸ்டின்ங்கிறதுனால WH வேர்ட்ஸ்ன்றதுனால இது இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் அப்படிங்கிறது ரெண்டு தான் அங்க கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு மட்டும் தான் ரொம்ப ஈஸியான ப்ரொனவுன் தான் ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். ஈச் அதர் ஒன் அனதர். இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஒன்லி சூ தான். இங்க இருக்கக்கூடியது அப்படியே ரெசிப்ரோக்கல் என்ன தலைகீழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் டேஸ்ல தலைகீழ் வகுத்தல் ரெசிப்ரோக்கல். மேல இருக்கு கீழே இருக்கு மேல அவர் அதை தாண்டி வேற ஏதாவது வர முடியுமா? புதுசா கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சின்ன என்னன்னா கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களும் அவங்களுக்கு அவங்க எக்ஸாம்பிள் விஷ் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கங்க்ராச்சுலேட் ஒன் அனதர். அங்க ஒன் அனதர் இருக்கு. அப்புறம் என்னது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ரெசிப்ரோக்கல்னா நான் ஒன்னு கொடுத்தேன் எனக்கு சீட் கிடைச்சிச்சு அதுக்கு பேர் ரெசிப்ரோக்கல். நான் எக்ஸாம் கொடுத்தேன் ஆல்ரெடி சொல்றேன் கண்டிப்பா கிளாஸ்ல இருக்க இன்னொருத்தர் எனக்கு ஆல்ரெடி சொல்லிருப்பான். அதான் ஒன் அனதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிட்டான். இது இன்னொரு சென்டென்ஸ் ஈச் அதர் அப்படிங்கும்போது அதை இப்ப சொன்னதை கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன் அனதர் போது நிறைய பேர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளூரலா சொல்லிக்கலாம். இது ஈச் அதர் போது 2% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட். ஓகேவா? மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ கிஃப்டட் ஈச் அதர். நானும் என் ஃப்ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துட்டோம். அவன் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா நான் அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். தீபாவளிக்கு நாங்க மாத்தி மாத்தி கொடுத்துட்டோம். இதுக்கு தான் ஈச் அதர். ஒன் அனதர் அப்படிங்கும்போது நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டா அது ஒன் அனதர். ஈச் அதர் ரெண்டு பேர் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இது பேர் ரெசிப்ரோக்கல். அப்ப எனக்கு கிஃப்ட் வந்துச்சு நானும் அவளுக்கு கொடுத்தேன். இதான் ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். இந்த ரெண்டு மட்டும் தான் ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். ஈச் அதர் அண்ட் ஒன் அனதர். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல் ஒரு குரூப்ல ஒரு இண்டிவிஜுவல் குறிக்கிறது.
10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தனை குறிக்கிறது. ஆனா பார்க்கும்போது அது ப்ளூரலா சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாமே சிங்குலர் தான். மேக்ஸிமம் வந்து இந்த சம்படி நோபடி எல்லாம் போட்டா பக்கத்துல வந்து ப்ளூரல் போடலாமா, இல்ல இசு வருமா ஆறு வருமா குழப்பம் நம்ம ஸ்டார்டிங் யாராவது வரும். கண்ணு மூடிட்டு இசு போட்டுருங்க. இது எல்லாமே பார்க்கறது ப்ளூரல் மாதிரி தெரியும். ஆனா எல்லாமே மறைமுகமா சிங்குலரை குறிக்கும். ஓகேவா? சோ தட் இப்ப என்ன கொடுத்தாங்க ஈச் எவ்ரி எய்தர் நெய்தர் இது எல்லாமே எதுல இருக்கு? ஒரு பர்டிகுலரா ஒருத்தவங்க தான் சொல்லுது. ஈச் ஆஃப் யூ அப்படின்னா ஒருத்தரும் கிளாஸ்ல இருக்க ஒருத்தரும் ஈச் ஆஃப் யூ பே அட்டென்ஷன் பே ஃபீஸ் ஒருத்தரும் போய் கட்டு ஒருத்தரும் பண்ணு. அப்போ ஒரு இண்டிவிஜுவலையும் மெயின் பண்ணி நான் சொல்றதுக்கு ஆனா பத்தாம் சொல்லிட்டேன். பேர் சொல்லி சொல்லி தனியா சொல்லாம ஏன்னா ஒருத்தரையும் பேர் சொல்லணும்னா அது நவுனா போயிடும். இப்ப இந்த இடத்துல ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணா ஆனா ஒருத்தரையும் மீன் பண்ணும்போது ஈச் சொல்லுவோம். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த எவ்ரி ஒன் இது எல்லாமே எதுல வருதுன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஒருத்தருக்கும். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். தட்ஸ் இட். இதோட நமக்கு வந்து ப்ரொனவுன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா?